Students, so இந்த வீடியோல நம்ம trade barriersனா என்னன்னு பார்ப்போம். So trade barriers ஓட definition, types of trade barriers, so tariff, non-tariff ரெண்டு டைப்பும் பார்ப்போம். அப்புறம் the differences between tariff and non-tariff trade barriers நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். Let's get started with introduction. ஸோ ஜென்ரலாக ட்ரேட் பேரியர்ஸ் சொல்கிறது கவர்மெண்ட் இம்போஸ்டு பாலிசிஸ் தான் நம்ம வந்து ட்ரேட் பேரியர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேட் பேரியர்ஸ் சொல்கிறது கவர்மெண்ட் ஏன் போடுறாங்கன்னா தி கவர்மெண்ட் இம்போசஸ் தி ட்ரேட் பேரியர்ஸ் ஸோ தட் தேர் டொமஸ்டிக் ட்ரேட் கேன் ஃப்ளரிஷ் வித்தவுட் எனி ஃபாரின் இம்பேக்ட். ஸோ நம்மளோட இன்டர்னல் டொமஸ்டிக் ட்ரேட்ஸ் எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரேட் பேரியர்ஸ் போடுவாங்க. ஸோ ஜென்ரலாக ட்ரேட் பேரியர்ஸ் சொல்கிறது என்னென்னா, இப்போது ஒரு கண்ட்ரி வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இம்போர்ட் பண்ணலாம், இல்லைனா இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசிஸ் போடுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிசிஸ் தான் நம்ம ட்ரேட் பேரியர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது போடுற மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம டொமஸ்டிக் ட்ரேட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு, அந்த டொமஸ்டிக் ட்ரேட் வந்து நல்லா ப்ளூம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ட்ரேட் பேரியர்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட் பேரியர்ஸ் ஆர் எய்ம்ட் அட் ப்ரொடெக்டிங் டொமஸ்டிக் ஜாப்ஸ் and they help in improving the trade deficits. So நம்ம இன்டர்னல் ட்ரேட் அதிகமாகும் போது நிறைய ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரேட் பேரியர்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இங்கே ஜாப்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி டொமஸ்டிக் ஜாப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வில் அப்ளை சம் ட்ரேட் பேரியர்ஸ். தே ப்ரொடெக்ட் இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் டம்பிங். அண்ட் சம்டைம்ஸ் தே ஆர் இம்போஸ் டு earn more revenue. ஸோ மோர் ரெவென்யூ சொல்லும்போது நம்ம கண்ட்ரியில் வந்து எப்போல்லாம் எக்கனாமிக் டெஃபிசிட் ஆகும்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு வெறும் டொமஸ்டிக் ட்ரேடை மட்டும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்மளோட எக்கனாமிக் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நிறைய கம்பெனிஸ் வரும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ இதனால நம்ம டொமஸ்டிக் எக்கனாமி அதிகமாகிறதுனால we will have more revenue. ஸோ இந்த ரீசனுக்காக கூட ட்ரேட் பேரியர்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. So next we'll move on to the definition of trade barrier. Trade barrier are defined as government induced restrictions on international trade. They are imposed for various reasons, primarily to protect the domestic market and to earn revenue. நான் சொன்ன மாதிரி தான். ஸோ மேஜராக ட்ரேட் பேரியர் சொல்லும்போது மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது வந்து கவர்மெண்ட் இன்டியூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். மேஜராக எங்கன்னா ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்டியூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரைமர்லி டு ப்ரொடெக்ட் தி டொமஸ்டிக் மார்க்கெட், நம்மளோட இன்டர்னல் டொமஸ்டிக் மார்க்கெட்டை சேவ் பண்ணுறதுக்கும் அண்ட் டு earn ரெவென்யூ, நம்ம எக்கனாமியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் ட்ரேட் பேரியர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் பேரியர்ஸ். டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் பேரியர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டாரிஃப் பேரியர்ஸ், இன்னொன்று வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஸோ நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாரிஃப் பேரியர் சொல்கிறது வந்து இட் வில் ஹாவ் சம் tax or duties included in the barriers. ஸோ நீங்கள் வந்து ஒரு certain like for example இப்போ ஆயில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆயிலுக்காக வந்து they will have some tax or duties to be charged. அது வந்து மானிட்டரி பேஸ்டாக இருக்கிறது எல்லாமே டாரிஃப் பேரியர்ஸில் வரும். இன்னொன்று வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸ். நான் டாரிஃப் பேரியர்ஸில் வந்து அவங்க வந்து மணியை தவிர மீதி எல்லா டைப் ஆஃப் பேரியர்ஸ் போகிறது தான் நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஸோ இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து மானிட்டரி தான். ஸோ மணி வந்து டாரிஃப் பேரியர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது, நான் டாரிஃப் பேரியர்ஸில் மணி இருக்காது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ் தான் 2 டைப்ஸ். ஸோ டாரிஃப் பேரியர்ஸ்க்குள்ளே வந்து we have 9 டைப்ஸ் ஆஃப் டாரிஃப் பேரியர்ஸ். அதே மாதிரி நான் டாரிஃப்லையும் we have 9 டைப்ஸ் ஆஃப் நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஸோ டாரிஃப் பேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ad valorem டாரிஃப், ஸ்பெசிஃபிக் டாரிஃப்ஸ், காம்பவுண்ட், ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டி, கவுண்டர் வெயிலிங், ரெவென்யூ டாரிஃப், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாரிஃப், டிரான்சிட் டாரிஃப். ஸோ இந்த மாதிரி 9 டைப்ஸ் இருக்குது. நான் டாரிஃபில் வந்து கோட்டாஸ், வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின், எம்பார்கோ, லோக்கல் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட், லைசன்ஸ், ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட், ப்ராடக்ட் லேபிளிங், பேக்கேஜிங் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 9 டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் இருக்குது. ஸோ இதில் 18 டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ வில் கோ டீப் ஆன் டாரிஃப் பேரியர்ஸ். ஸோ டாரிஃப் பேரியர்ஸில் என்னென்ன இருக்குது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ad valorem டாரிஃப்.
ஸோ ad valorem tariff சொல்கிறது வந்து as percentage on the values of goods imported. இது மேஜராக அந்த ஐட்டமோட வேல்யூவை பார்க்கும். ஸோ ஒரு ஐட்டமோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து டியூட்டிஸும் டேக்ஸும் இம்போஸ் பண்ணும்போது அது வந்து ad valorem tariffனு மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்னமெண்ட்ஸ், பெயிண்டிங்ஸ். ஸோ ஆர்னமெண்ட்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து அதோட வேல்யூ பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங் எடுக்கிறீங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட வேல்யூ அது வந்து எவ்வளோ ஆன்டிக் பெயிண்டிங் அந்த மாதிரி, ஸோ அதோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம டேரிஃப் போடும் வந்து ad valorem tariff ஓட டைப்பில் வந்து சேரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டேரிஃப். ஸ்பெசிஃபிக் டேரிஃப் ரிலேட்ஸ் டு சம் ஸ்பெசிஃபிக் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி குட்ஸ். ஸோ வெயிட், குவான்டிட்டி, வேல்யூ அண்ட் தி லைக். ஸோ ஒரு சர்டன் அட்ரிபியூட் ஆஃப் தி குட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டேரிஃப் இருக்கும். அட்ரிபியூட் சொல்கிறது அதோட வகை. ஸோ அந்த டைப்பை பேஸ் பண்ணி டேரிஃப் போடும்போது அதை வந்து ஸ்பெசிஃபிக் டேரிஃப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரல் ஆஃப் ஆயில். ஸோ இப்போ ஆயில் அவங்க எப்படி குவான்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஒரு பேரல் ஆஃப் ஆயிலுக்கு வந்து இந்த டேரிஃப் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த இது இருந்தாலும் அந்த பேரல் சொல்கிற குவான்டிட்டி தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேரல்னால் நீங்கள் வந்து 200 rupees பே பண்ணணும் சொல்கிறது தான் அது கணக்கு. ஸோ அந்த பேரலுக்கு 200 சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக் டேரிஃப். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் டேரிஃப். காம்பவுண்ட் டேரிஃப் வந்து இட்ஸ் கேன் மிக்ஸ் ஆஃப் போத். ஸோ காம்பவுண்ட் டேரிஃப் calculated partially as percentage on value and partially as the rate per unit or weight. ஸோ காம்பவுண்ட் டேரிஃபில் வந்து ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது வந்து வேல்யூ பேஸ் பண்ணி கூட இருக்கலாம், இல்லைனா பர் யூனிட் ஆர் வெயிட், ஒரு பேரல் அந்த மாதிரி. ஸோ ஒரு வெயிட்டை பேஸ் பண்ணியும் இருக்கும், வேல்யூவை பேஸ் பண்ணியிருக்கும், ரெண்டுத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்கிறது தான் காம்பவுண்ட் டேரிஃப். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டைப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டி. ஸோ ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டி சொல்கிறது டாக்ஸஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் எபிலிட்டி டு பே. ஸோ ஸ்லைடிங் ஸ்கேல் வந்து அது தி கண்ட்ரி வந்து அதை வந்து வேல்யூ பண்ணும். ஸோ இதை வந்து கஸ்டமர்ஸ் எவ்வளோ இதுக்கு டேக்ஸ் பே பண்ண முடியும் சொல்லி அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தே வில் புட் தி டாக்ஸஸ். ஸோ இதில் மேஜர் எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ வெரி குட் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இப்போ கோவிட் வேக்சின்ஸ் வந்த டைமில் வந்து ஸோ அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ரேட்டுக்கு அது விற்றாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு தேவையான டாக்ஸஸை அதை ஆட் பண்ணாங்க. ஸோ இப்போது இந்தியாவில் பண்ணும்போது இது வந்து 400 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம் சொல்கிறது வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷனோட ஜென்ரல் ஏர்னிங்கை பேஸ் பண்ணி ஸோ என்ன எபிலிட்டியில் உங்களால் பே பண்ண முடியும்னு அவங்க கணிச்சு கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. அதுதான் ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி சொல்கிறது இம்போஸ்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் சப்சிடைஸ்ட் பை தி எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து ஒரு சப்சிடைஸ் ரேட்டில் தரும்போது அந்த ரேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து டாக்ஸஸும் டியூட்டிஸும் இம்போஸ் பண்ணும்போது அதை வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து சப்சிடைஸ்டாக தரது சொல்கிறது கம்மி பண்ணி தரது. ஸோ சப்சிடைஸ்டு அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இன்னொரு டேக்ஸ் போட்டு கொடுக்குறது தான் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெவென்யூ டேரிஃப். ரெவென்யூ டேரிஃப் சொல்கிறது a tariff designed to provide revenue to the home government usually imposed on luxury goods. ஸோ இது வந்து ரெவென்யூ டேரிஃப் சொல்கிறது நம்மளுக்கு ரெவென்யூ வரணும் சொல்கிற நோக்கத்துக்காகவே இதில் வந்து டாக்ஸஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போது லக்ஸுரி குட்ஸில் வந்து நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா டைமண்ட்ஸ்க்கு யோசிக்கலாம், சில பேர் ஆல்கோஹாலு அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட தே வில் புட் மோர் டாக்ஸஸ். ஏன்னா அது வந்து வாங்குறாங்க சொல்லும்போது தே வில் ஹாவ் தட் மணி டு ஸ்பெண்ட் ஆன் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் டேரிஃப் பேரியர்ஸ். எக்ஸ்போர்ட் டேரிஃப் பேரியர் சொல்கிறது டாக்ஸஸ் ஆர் இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் வென் தே லீவ் தி கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியை விட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வெளியில் போகும்போது நம்ம அதுக்காக கூட டேக்ஸ் இம்போஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேக்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் டேரிஃப் பேரியர் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி தி டாக்ஸஸ் ஆர் இம்போஸ்ட் ஆன் கூட்ஸ் இம்போர்ட்டட். நம்மளுக்கு இன்டர்னலாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த கூட்ஸுக்கும் நம்ம டாக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அது இம்போர்ட் டேரிஃப் பேரியர்ஸ் ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்லும்போது ஒரு டேரிஃப் போகிறது வந்து எக்ஸ்போர்ட் டேரிஃப். நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிற கூட்ஸுக்கு நம்ம வந்து டாக்ஸஸ் போடும்போது அது வந்து இம்போர்ட் டேரிஃப் பேரியர்ஸ். Similarly, we'll have a transit traffic barriers. So இது என்னன்னு சொன்னீங்கன்னா taxes are imposed on goods as they pass through one country beyond the another. ஸோ இது வந்து இன் டிரான்சிட்டில் இருக்க கூட்ஸ்க்காக போடுற டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து தே ஆர் ஷேரிங் சம்திங் டு பங்களாதேஷ். ஸோ இந்த டிரான்சிட்டில் வந்து அது இந்தியாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து தான் பங்களாதேஷ் போக முடியும். ஸோ இந்த டிரான்சிட் டைமில் வந்து இந்தியாவை கிராஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் போகுது சொல்லும்போது வில் ஹாவ் சம் டியூட்டிஸ் ஆடட் டு இட்.
அந்த டாக்ஸஸ் அந்த டியூட்டிஸை தான் நம்ம வந்து டிரான்சிட் டாரிஃப் பேரியர் சொல்கிறோம். தோ இந்த ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக அந்த கண்ட்ரிக்கு வராது, பட் ஸ்டில் இன் டிரான்சிட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு டியூட்டி வாங்குவோம். ஏன்னா நம்ம ரோடு வழியாக தான் அது போகுது. ஸோ நம்மளோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து வில் இம்போஸ் சம் டாக்ஸஸ் ஆன் இட். ஸோ அதுதான் டிரான்சிட் டாரிஃப் பேரியர்ஸ்னு சொல்கிறோம். Okay, so moving on to non-tariff barriers. So first one வந்து quotas. So quotas சொல்றது these are the numerical limits on the number of goods imported into a country during a specific period. The quantity is mentioned in the license and importer must pay penalty if the quantity of goods imported exceeds the one specified in the license. So இதுக்கு வந்து நீங்க லைசன்ஸ் வாங்கும் பொழுதே இவ்வளோதான் ப்ராடக்ட்ஸ் நீங்க கொண்டு வர முடியும் சொல்லி ஒரு கோட்டா அதில் போடுவாங்க. ஸோ அந்த கோட்டாக்குள்ளே தான் நீங்கள் வந்து இம்போர்ட்டே பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 barrels ஆஃப் ஆயில் தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும் சொல்லி உங்களுக்கு லைசன்ஸில் இருக்குன்னா நீங்கள் 100 barrels தான் கொண்டு வர முடியும். ஸோ அந்த 100 barrels சொல்கிற நம்பரை தான் வந்து நம்ம கோட்டா சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட். ஸோ ஸ்பெசிஃபிக் பீரியட் சொல்லும்போது 1 yearக்கு 100 barrels சொல்கிறது தான் அந்த லைசன்ஸ். ஸோ நீங்கள் 1 yearக்கு நீங்கள் 100 barrels தாராளமாக கொண்டு வரலாம். அதை தான் நம்ம வந்து கோட்டாஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரை வந்து வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின் வாங்க. ஸோ வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின் சொல்கிறது இஸ் அ வேரியண்ட் ஆன் தி இம்போர்ட் ஆஃப் கோட்டாஸ் தான். ஸோ இட் இஸ் த கோட்டா ஆன் ட்ரேட் இம்போஸ்ட் பை எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி டிபிக்கலி அட் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி இம்போர்ட்டிங் கண்ட்ரி. இது வந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியே இந்த லிமிட்டை வந்து தே வில் ஃபைனலைஸ். ஸோ இது எப்படி ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னா இம்போர்ட்டிங் பண்ணுற கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னா அப்போ வந்து இந்தியாவே வந்து சைனீஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் 100 கோட்டாஸ்க்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும்னு ரெக்வஸ்ட் பண்ணும்போது சைனா வில் இன்டியூஸ் அண்ட் ட்ரேட் பேரியர் கால்ட் வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின். ஸோ அவங்களே வாலண்டரியாக வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா கூட அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், பட் ஸ்டில் ஈவன் சைனா கேன் புட் சம்திங் இன் பிளேஸ். ஸோ அவங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது வந்து இந்த மெத்தட்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து எம்பார்கோ. எம்பார்கோ சொல்றது இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர் இம்போசிங் அ ட்ரேட் பேரியர். ஸோ அ கம்ப்ளீட் பேன் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆன் ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் வித் அ பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ இது ஜென்ரலாக எங்கே போடுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட சில ப்ராடக்ட்ஸை மட்டும் பேன் பண்ணிடுறது. ஸோ அதை வந்து இம்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு ரூல் எடுத்து தே வில் புட் அ ட்ரேட் பேரியர் ஃபார் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சைனாலேருந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸே இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா ஸோ தட் வில் பேன் தி இம்போர்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃப்ரம் பர்டிகுலர் கண்ட்ரி. எந்த கண்ட்ரினா சைனாலேருந்து சொல்கிறது தான் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லோக்கல் கண்டென்ட் requirements. So local content requirements சொல்றது it's a legal stipulation that a specified amount of goods or services be supplied by producers in the domestic markets. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நம்மளால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டிப்புலேஷன் போட்டு அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு நான் டேரிஃப் பேரியர் கிரியேட் பண்ணுறது தான் லோக்கல் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்டர்னல் லோக்கலில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சொல்கிற ஸ்டிப்புலேஷனை தான் நம்ம வந்து லோக்கல் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்னு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் சிஸ்டம் அலோஸ் ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ் to import specific commodities that are included in the list of licensed good. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இப்போ டெல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான மைக்ரோ ப்ராசஸர் இதெல்லாம் வந்து ஜெர்மனிலேருந்து தான் வரணும்னா ஸோ இந்த டைமில் வந்து ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு லைசன்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ தட் இந்த ஆத்தரைஸ் கம்பெனி சொல்கிறது வந்து டெல். ஸோ டெல்லுக்கு தேவையான மைக்ரோ ப்ராசஸ் வந்து ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக தே வில் அப்ளை ஃபார் லைசன்சஸ் அண்ட் தட் வில் பி அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் பேஸ்டில் அவங்க இம்போர்ட் பண்ணும்போது தட் இஸ் பார்ட் ஆஃப் தி நான் டேரிஃப் பேரியர்ஸ். நான் டேரிஃப்லேயே நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றது டெவலப்ட் கண்ட்ரீஸ் இம்போசஸ் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ். ஸோ டெவலப்ட் கண்ட்ரீஸ் சொல்கிறது இட் கேன் பி யூஎஸ், சைனா, இந்த மாதிரி டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து தே ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க சொல்கிறது வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதா நான் டேரிஃப் பேரியர்னு சொல்கிறோம். ஸோ சீப் ப்ராடக்ட்ஸ்னால் அவங்க அந்த கண்ட்ரீஸ்குள்ளேயே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தே நீட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் தி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். அதுதான் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் லேபிளிங். ஸோ சர்டன் கண்ட்ரீஸ் இன்சிஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் லேபிளிங் ஆஃப் ப்ராடக்ட்.
ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க லேபிளிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து தே நீட் லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் யூரோப்பியன் ரீஜன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரிஸில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க சொல்லும்போது அதுக்கு லேபிளிங் வந்து யூ நீட் டு டூ இன் தி லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் நீங்கள் லேபிள் பண்ணும்போது தான் நீங்கள் பாரிஸில் தான் செல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட் லேபிள்ஸ்க்கு வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரிஸ் ஆஸ்க் தான். ஸோ கண்ட்ரிஸ் ஆஸ்க் ஃபார் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இன்சிஸ்ட் ஆன் ரீசைக்கிளபிள் பேக்கிங் மெட்டீரியல்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவங்க இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தி நீட் எவ்ரி ஐட்டம்ஸ் டு பி பேக்கேஜ் எவ்ரி திங் இன் தி ரீசைக்கிளபிள் மெட்டீரியல் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பிளேட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸை மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. So last type in non-tariff barriers வந்து foreign exchange regulations. So foreign exchange regulations ஏன் important சொல்றீங்கன்னா importers have to ensure adequate foreign exchanges available for imports by obtaining a clearance from exchange control authorities. ஸோ நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணோம் சொல்லும்போது வந்து நம்ம அந்த இன்வாய்ஸ்க்கு தேவையான கிளியரன்ஸ் முன்னாடியே எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் வந்து இந்த கம்பெனினால தர முடியுமா தர முடியாதா, அதுக்கேற்ற மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வேல்யூஸ் இவங்களால பே பண்ண முடியுமான்னு முன்னாடியே அதை எவாலுவேட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க கிளியரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ட்ரேட் பண்ணவே முடியும். ஸோ லாஸ்ட் டாபிக் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்பேரிசன் ஆஃப் டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேரிசனாக மீன் பண்ணிக்கலாம். It can be a differences between tariff and non-tariff barriers as well. So first difference வந்து meaning. So meaning என்னன்னா tariff barriers implies the taxes or duties imposed by the government. So எங்கெல்லாம் taxes duties impose பண்றோமோ அது எல்லாமே tariffல வரும். non-tariff சொல்றது அதோட just opposite. It will cover all the restrictions other than taxes. ஸோ டேக்ஸை பேஸ் பண்ணுறது வந்து டேரிஃபு, டாக்ஸஸை தவிர மீது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் நான் டேரிஃப். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் இருந்தாலே போதும். பெர்மிசிபிலிட்டி நெக்ஸ்ட் ஒன் வந்து பெர்மிசிபிலிட்டி சொல்கிறது வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO வந்து இட் ஹஸ் அலவுட் தி இம்போசிஷன் ஆஃப் டேரிஃப் பேரியர்ஸ் டு இட்ஸ் மெம்பர் நேஷன் பட் அட் அ ரீசனபிள் ரேட் ஒன்லி. ஸோ WTOவே வந்து டேரிஃப் பேரியர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்ட் பை தி மெம்பர் நேஷன்ஸ். பட் இது வந்து ரீசனபிள் ரேட்டுக்காக வைக்கலாம். இதை வந்து ஹையாக யூஸ் பண்ணாமல் ஒரு ரீசனபிள் ரேட்டுக்காக யூஸ் பண்ணலான்னு WTO வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் when coming to non-tariff barriers வந்து WTO abolished the imposition of import quotas, voluntary export restraints. ஸோ இந்த மாதிரி கோட்டாஸ் இதெல்லாம் வந்து மெம்பர் நேஷன்ஸ்குள்ளே போடக்கூடாதுன்னு WTO வந்து இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சர். ஸோ இது வந்து டேரிஃப் வந்து எக்ஸ்பிளிசிட்டு, நான் டேரிஃப் வந்து இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் சொல்லும்போது இது வந்து எக்ஸ்டர்னல் பேஸ்டு, ஏன்னா இது வந்து டேரிஃப் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் டேரிஃப் வந்து இம்ப்ளிசிட் சொல்கிறோம், ஏன்னா அது வந்து இன்டர்னல் லிங்க். நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டி அந்த கண்டிஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாலிசிஸ் கிரியேட் பண்ணும்போது இது வந்து ஒரு இன்டர்னல் பாலிசின்னு வாங்க. எக்ஸ்பிளிசிட் சொல்லும்போது இது ஒரு எக்ஸ்டர்னல் பாலிசின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம். இது வந்து என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், இது வந்து டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். நம்ம சொன்ன மாதிரி மானிட்ரி பேஸில் இருக்கிறது எல்லாமே வந்து டேரிஃப் பேரியர்ஸில் இருக்கும். ஸோ மணி மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். அதே மாதிரி நான் டேரிஃப் வந்து மணியை தவிர மீறி என்னென்ன போட முடியும், ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஃபார்மாலிட்டிஸ். ஸோ நம்ம பார்த்த மாதிரி அந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங், ப்ராடக்ட் லேபிளிங் இதெல்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து ரெவென்யூ பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ரிசீவ்ஸ் ரெவென்யூ. டேரிஃபில் வந்து ஏன்னா டாக்ஸஸ் வில் கோ டு கவர்மெண்ட் டைரக்ட்லி. ஸோ கவர்மெண்ட் ரிசீவ்ஸ் ரெவென்யூ இன் இட். நான் டேரிஃபில் வந்து நோ ரெவென்யூஸ் ரிசீவ்ட் பை தி கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து அதோட குவான்டிட்டி அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது தவிர இதில் வந்து மணியே இன்வால்வ் ஆகாது. ஸோ நோ ரெவென்யூஸ் ரிசீவ்ட் பை தி கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து அஃபெக்ட்ஸ். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் தி ப்ரைஸ் ஆஃப் தி இம்போர்ட்டட் குட்ஸ். நீங்கள் டேக்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் 10 rupees வாங்குற ப்ராடக்ட் வந்து 30% டேக்ஸ்னா நீங்கள் அதுக்கு வந்து 13 rupees தருவீங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் டேரிஃப் பேரியர்ஸில். நான் டேரிஃபில் வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி குவான்டிட்டி ஆர் ப்ரைஸ் ஆர் போத் ஆஃப் தி இம்போர்ட்டட் குட்ஸ். ஏன் இந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ளூட் பண்ணுறோம் சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் லேபிளிங் வந்து அந்த லாங்குவேஜில் பண்ணணும், பேக்கேஜிங் வந்து ரீசைக்கிள் யூஸ் பண்ணணும் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வெறும் பிளாஸ்டிக்கில் வந்து மடித்து தரத்துக்கும் அதை வந்து நீங்கள் ரீசைக்கிள்டாக ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு லேபிளிங் எல்லாம் பண்ணி தரும்போது அது காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல காஸ்ட்டும் இதுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இட் வில் அஃபெக்ட் தி குவான்டிட்டி ஆர் ப்ரைஸ் ஆர் போத் ஆஃப் தி இம்போர்ட்டட் குட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து monopolistic organizations. As the government charges import duty, monopolistic groups can be controlled. ஸோ monopolistic organization வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஆர்கனைசேஷன். ஸோ நல்ல சார்ஜஸ் அவங்க வந்து டாக்ஸஸ் இம்போர்ட்காக டாக்ஸஸ் போடும்போது மோனோபாலிஸ்டிக் குரூப்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத. இதே மாதிரி நான் டேரிஃபில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஹை ப்ரைஸஸ் த்ரூ லோ அவுட்புட். ஸோ நீங்கள் கம்மியான டிமாண்ட், மீன்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்கும்போது அவங்க கம்மியான ப்ராடக்ட் வச்சு அதை ஹை ப்ரைஸுக்கு விற்பாங்க. ஸோ அதனால கூட மோனோபாலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எப்போல்லாம் பெட்ரோல் ரேட் அதிகமாகுது சொல்லும்போது அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும், பட் பெட்ரோல் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மோனோபாலிஸ்டிக் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸும் earn பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே நான் பேசுகிற மாதிரி ப்ராஃபிட். ஸோ ஹை ப்ராஃபிட்ஸ் மேட் பை தி இம்போர்ட்டர்ஸ் கேன் பி கண்ட்ரோல்ட். ஏன்னா நம்ம டேக்ஸ் போடும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இங்கே வந்து இம்போர்ட்டர்ஸ் கேன் மேக் மோர் ப்ராஃபிட். ஏன்னா இந்த இடத்துல வந்து மணி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகவே போகாது. ஸோ இவங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு மிடில் இருக்கிற ப்ராஃபிட் எல்லாமே வந்து அந்த இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் போகும். ஸோ நிறைய ப்ராஃபிட் அவங்க வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரேட் பேரியர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், டேரிஃப், நான் டேரிஃப், அதோட டிஃப்ரென்சஸ், கம்பேரிசன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.